ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுவையான நான் எப்படி வீட்டில் செய்யலாம் பார்க்கலாம். இதில் 4 கப்பு மைதா எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், ஈஸ்ட்ரு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன், ஒரு சிட்டிகளவு சோடா உப்பு, ஆயில் 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை நம்ம ஒரு 2 மணிக்கூர் ஊற வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இதை நம்ம இப்போ மாவு திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னி கூட மாவு கொஞ்சம் நல்லா பதத்துக்கு வரணும், கொஞ்சம் நேரம் கூட வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ரெடியாகிருச்சு. இதை நம்ம ஒரு மாதிரி நல்லா பவுலாக பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்ச பவுலை நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். இது மேலே எள், கொத்தமல்லி போட்டு நல்லா வச்சுக்கலாம். ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா பரத்தி வச்சுக்கோ. ஒரு சைடு பட்டரும் ஒரு சைடு தண்ணியும் போட்டு நல்லா வச்சா நல்லா கூட நம்ம மைனஸ் எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். 4 வேக வச்சு அவிச்ச முட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இது கூட மிளகு, பூண்டு, 1 ஸ்பூன் எண்ணெய், சால்ட்டு, சுகரு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட ஒரு லெமன் சாறு ஒன்று சேர்த்துருக்கு, நல்லா அரைச்சி வச்சுட்டோம். இங்கே பாருங்கள் மைனஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மைனஸ் இப்போ நமக்கு சுவையான மைனஸ் ரெடி ஆகிருச்சு. இது கூட நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த நானும் மைனஸை வச்சு சாப்பிட்லாம். சுவையாக